துபாயிலிருந்து சிவா அவர்கள் பைக் கொடுத்தாரு இல்லையா? ஆமாம் சார். இப்போ அதே சிவா இன்னொரு சர்ப்ரைஸ் உனக்காக வச்சுருக்காரு. அது எனக்கு பர்சனலாக சொன்னார். நீங்கள் சொல்லுங்கள் சின்னுக்கிட்டன்னு. என்ன இருக்கலாம்? நீ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். உனக்கு இரு, நான் சொல்கிறேன். அது கொண்டு வாங்க. இங்கே வேலை கிடச்சிருக்கு. வருஷத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ சம்பளம். அது மட்டும் இல்லை, இது எல்லாம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது தாண்டி ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்ன தெரியுமா? எல்லாம் எங்கெல்லாம் உனக்கு பாடணும்னு தோணுதோ அங்கெல்லாம் நீ போகலாம். அது கூட கம்பெனியே உனக்கு ஸ்பான்சர் பண்ணும். நீ பாடலாம் கூட, நீ யூஏல வேலை பண்ணலாம். I don't know how to thank Mr. Siva. I really want to thank this gentleman who's done so much. Yeah. ஒரு ஃபேன்னா இப்படி இருக்கணும் அர்ச்சனா. விஜய் சும்மா பேச்சுக்கு சொல்றது இல்லை, உன்னோட வாழ்க்கையே மாத்திட்டார் இந்த ஃபேன். உனக்கு ஒரு ஜோரான கைத்தட்டலாம், அந்த ஃபேனுக்கு ஒரு ஜோரா கைத்தட்டுங்க. துபாயில் இருக்கிற சிவா அவர்கள் ஒரு பைக் கொடுத்துட்டு உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ நீ பேசு, நான் பேசுறது முடிச்சு. அப்பாங்க நிறைய பேருக்கு மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இசைக்காக தானேங்க அவரை மெக்கானிக் வேலையை விட்டுட்டு இங்க வந்தாரு. இவர் ஒரு இன்ஜினியர், ஆனா குடும்பத்தை பார்த்துக்கணுன்றதுக்காக ஒரு லேத்து பட்டியலில் மெக்கானிக்காக போனார். கிடைக்கிற வேலையில் என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் பாடல் பக்கம் வராரு, சரிகமாபால அட்டகாசமாக பாடுறாரு. இன்னொரு பக்கம் படித்த இன்ஜினியருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன் UAE ஆஸ் அ சர்வீஸ் இன்ஜினியர் அவருக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ், கம்பெனியோட ஓனரே சொல்கிறாருங்க, இவருக்கு எப்போல்லாம் உலகத்தில் எங்கே கான்சர்ட் இருக்கோ போகட்டும், லாஸ் ஆஃப் பேலாம் கிடையாது, சம்பளம் கொடுக்குறேன், போகட்டும், எப்போ வேணாலும் போகட்டும், நானே ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரசிகர் மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனம் நடத்தக்கூடியவர். சிவா சாருக்காக ஒரு பெரிய பெரிய நன்றி, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஒரு ரசிகரை தாண்டி ஒரு மனிதராக இன்னொரு மனிதருடைய வாழ்க்கையை மேம்படுத்த என்ன செய்ய முடியுமோ செய்யும் அந்த சிவா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். இன்ஜினியர் சார், சிங்கர் சார், சொல்லுங்கள் சார். இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படிங்கும்போது நம்பவே முடியலைங்க. நான் ரொம்ப எதில் எங்கே ஸ்டெப் கால் எடுத்து வச்சாலும் தோல்வி தான். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, 30 வருஷமாக எதுவுமே நடக்கலை. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. நான் யாருன்னா, நீங்கள் சிவாண்ணா, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட தெரியலண்ணா. நான் முடித்த உடனே நான் உங்ககிட்ட பேசணும். நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. சிவாண்ணா, வி லவ் யூ ஸோ மச். சரிங்க, அப்போ நம்ம லைஃப் நிறைய மாற்றிருச்சு. இனிமேல் சிவாண்ணா பார்த்துப்பாரு. அப்படியே மாற்றிருக்கு. நான் அப்படியே தெற்க இருந்து அப்படியே வடக்கு மாற்றிருக்கு. 30 வருடங்களில் நடக்காதது 30 வாரங்களில் உன்னோட இசை நடத்தி காமிச்சிருக்கு. சூப்பராக பாடு, கலக்கு. மறக்காம இப்போ ஓட்டு கேட்க போகிறோம். விஜய் சார், சிவா சாருக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு நம்பர் என்ன? 9152915229 9152915229. இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ் கால் கொடுக்கலாம். சிவானா, நீங்கள் துபாயிலேருந்தே கொடுக்கலாம். அந்த நம்பர் இஸ் 9152915229. தேங்க்யூ இன்ஜினியர் சார். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துன்னு போயிடுங்க. நன்றிகள். தேங்க்யூ.